கல்வி மற்றும் மறுவாழ்வை முன்னிறுத்தி மனிதநேய பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சமாதானமும் மறுவாழ்வு அமைப்பினர் எமது சுசீலன் பவுண்டேஷன் நிறுவனத்தின் ஊடாக தாயக பகுதிகளில் கல்வி கற்கும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு சிறப்பான உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் மாதந்தோறும் சுழற்சி முறையில் பல பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வருவது மிகவும் பாராட்டத்தக்கதொரு மனிதநேய செயற்பாடாகும். கல்வியே ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாகும் என்பதை உணர்ந்து பொருளாதார சிரமங்களுக்கிடையில் கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இவ்வாறான உதவிகளை வழங்கி வருகின்ற அவர்களின் சேவை உண்மையிலேயே கௌரவிக்கத்தக்கதாகும். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நுவரேலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள வங்கி ஓயா இலக்கம் 01 தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அவர்களது அனுசரணையுடன் எமது மக்களால் ஒன்றிணைந்த மீள் வாழ்வளிக்கும் திட்டம் ஊடாக கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இந்த உதவி திட்டத்தின் மூலம் பல மாணவர்கள் தங்களுடைய கல்வி பயணத்தை மேலும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடர வழி அமைந்துள்ளது. மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் சமூகத்தின் எதிர்கால முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்து வரும் சமாதானமும் மறுவாழ்வு அமைப்பினருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் உயர்ந்த கௌரவத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மாணவனின் கையில் கொடுக்கப்படும் ஒரு கல்வி உபகரணம் அவனது எதிர்கால வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒரு நம்பிக்கையின் தீபமாகும். பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் சுசீலன் பவுண்டேஷன் இணைப்பாளர் அவர்களுக்கும் இந்நேரத்து இனிய வணக்கங்கள். சமாதானமும் மறுவாழ்வு அமைப்பு கனடா கிளையுள்ளாக சுழற்சி முறையில் வடகிழக்கு மலையகத்தின தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சுழற்சி முறையில் பாடசாலை உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கி வைக்கின்றார்கள். இன்றைய தினம் நுவரலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள வங்கி ஓயா இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்திற்கு உபகரணம் அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இதற்கு உதவிய கனடா நாட்டு சுசீலன் பவுண்டேஷன் இணைப்பாளர் அவர்களுக்கும் கனடா தமிழ் மக்களுக்கும் மாணவர்